இந்த வேளையில் நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறீர்கள். இந்த இடத்துல கூட நம்ம பார்க்குறோம், நம்ம திரும்பவும் பயப்படுவதற்கு ஏதுவான ஒரு ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கோம். இந்த நாளில் நான் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன், என்னன்னா பங்காளி இல்லையா. பங்காளி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னன்னா இங்கிலீஷில் பார்ட்னர் சொல்லும்போது நமக்கு ஈஸியாக விளங்கிடுது. தமிழில் சொல்லுவாங்க அங்காளிங்க பங்காளிங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு அதனுடைய ரியல் மீனிங் தெரியுமான்னு தெரியல. அங்காளிகள் அப்படின்னா நம்ம தாய் வழியாக வர உறவுகளை அங்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம். தந்தை வழியாக வர உறவுகளை பங்காளிகள்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய தகப்பனுடைய சொத்துல பங்கு இருக்கவங்க, அதாவது நம்ம தாத்தாவுடைய, அதாவது அந்த பூர்வத்துடைய சொத்து இருக்கு இல்லையா, அதில் பங்கு இருக்கிற எல்லாருமே பங்காளிகள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இல்லை தாய் வழியாக வந்தாங்கன்னா அவங்கள அங்காளிகள் அப்படி சொல்லுவோம். ஸோ அது இங்கிலீஷில் சொல்லும்போது பார்ட்னர்ஸ். நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் நம்ம பார்ட்னர்னு சொல்லுவோம். இந்த நாட்களில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது, இவங்க தான் என்னுடைய க்ரைம் பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லையா. இவங்க என்னுடைய க்ரைம் பார்ட்னர், இவங்க என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க என்னுடைய நிறைய காரியங்கள் சொல்லுவோம். இந்தந்த காரியங்களை இவங்க எனக்கு பார்ட்னராக இருக்காங்க. ஸோ பார்ட்னர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எதுக்காக அவங்க பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, அநேக வேளையில் இப்போ ஷட்டில் காக் விளையாடுறாங்கன்னா சிங்கிளாக ஆடுறவங்கள விட இந்த சைடு 2 பேர் அந்த சைடு 2 பேர் விளையாடும்போது என்னென்னா, ஒருத்தவங்க பலவீனமாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பலவீனத்தை மறைச்சி அவங்க பலனாக இருக்கும்போது அந்த டீம் தான் வின் பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எப்படியா இருக்காராம், ஒரு சிறந்த பார்ட்னர், சிறந்த பங்காளி. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. என்னன்னா, ஆதாம் முதலாவது பாவம் செய்த போது ஆண்டவரோடு கூட அந்த பங்காக இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப்பை இழந்து போயிடுறான். ஆண்டவரால் உண்டாகிற மீட்பு, ஆண்டவரால் உண்டாகிற ரட்சிப்பு, ஆண்டவரால் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் மொத்தமாக இழந்துறான். நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலக பிரகாரமாக நமக்கு ஒரு பங்காளி இருக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம அந்த பங்காளிக்கு அந்த பார்ட்னர்ஷிப்புக்குரிய காரியங்களை இழந்துட்ட போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, நம்ம சொத்துல பங்கு கேட்க ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க, காலி ஆகிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க, இதோட அவங்க கதை முடிஞ்சிடுச்சு, அவங்கள அப்படியே விட்டுடலாம். நம்ம ஏன் திரும்பி அவங்கள கூப்பிட்டு வாங்க வாங்க என்னை கூட பார்ட்னராக இருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை திரும்பவும் பார்ட்னராக மாற்றிருக்கார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா நமக்கு. ஸோ அவருக்கு நினச்சிருந்துருக்கா இல்லையா, இவங்க தான் வேஸ்ட்டாக போயிட்டாங்க, இவங்க பாவம் செய்வாங்கன்றது நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம். ஒரு தாயை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாய் கருவில் இருக்க குழந்தை உருவமற்று பிறக்குது, அரைகுறையாக பிறக்குது அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கருவை கலைச்சிடுங்க, இது உங்களுக்கும் ஆபத்து அப்படின்னும் போது அநேகர் இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, அதான் உலகத்தார் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு வர குழந்தை நல்ல பரிபூர்ணமாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தைய கலைச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக இந்த குழந்தை அரைகுறையாக தான் பிறக்கும், இது பாவத்தில் தான் பிறக்கும்னு தெரிஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கார். நம்ம எப்போவுமே பலவீனங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட பார்ட்னராக வச்சதுனால அவர் பலனான பர்சன். நம்ம பக்கத்தில் எப்போவுமே நமக்கு நினைக்கலாம், எனக்கு கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்கார், நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் எனக்கு இருக்காரு. இந்த உலக பிரகாரமாக நம்ம நிறைய கேள்விப்படுறது பங்காளிகள் சண்டை இல்லையா, பார்ட்னர்ஸ் உள்ள சண்டை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அநேக ஆஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறுவனத்தில் பங்காளிகள், அதாவது பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க 2 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 4-5 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தையே ஆளுகை செய்வாங்க. அவங்களுக்குள்ள சர்டன் என்ன இருக்குன்னா, சில காரியங்கள் இதெல்லாம் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கும் இல்லையா. இந்த காரியங்களை இப்படி செஞ்சாதான் அவங்க பார்ட்னர்ஷிப் நிலைச்சிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள்லேயே அவங்கள ரிமூவ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இவங்க தான் அந்த ஆளுகையில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு சிறந்த பார்ட்னராக இன்னும் நாள்லேருந்து நம்ம சந்தோஷமாக மற்றவங்கிட்ட சொல்ல முடியும். நம்ம அநேக காரியங்களை மற்றவங்கிட்ட சொல்கிறோம், எனக்கு க்ரைம் பார்ட்னர் இருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க, எனக்கு படிக்கிறதுக்கு பார்ட்னர் இருக்காங்க, அநேகருக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கெலாம் பார்ட்னர் இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர், ஒரு சிறந்த பார்ட்னர். இந்த வேளையில் கூட நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம்
9வது வசனம், நம்ம எந்தெந்த காரியத்துல ஆண்டவரோடு கூட பங்குள்ளவர்களா இருக்கிறோம். இதுதான் ரொம்ப மெயினான காரியம். ஆண்டவர் நமக்கு சொத்து தரேன்னு சொல்லிட்டார். நான் உலக பிரகாரமா பேசுறேன். ஸோ சொத்து தரேன்னு சொல்லிட்டார். அவருடைய ஆசீர்வாதத்துல பங்கு, அவருடைய மீட்புல பங்கு, அவருடைய ரட்சிப்புல பங்கு. ஏன்னா நம்ம பிதாவை என்னன்னு சொல்றோம்? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கோம். அப்படிப்பட்ட தேவன்கிட்ட நம்ம வந்து எந்தெந்த காரியங்கள்லாம் பங்குள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல யோவான் அழகா சொல்றாரு. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற யோவானாகிய நான். இந்த இடத்துல உங்க பேரை போட்டு திரும்பியுமா படிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற ஃப்ளாரன்ஸ் ஆகிய நான். ஓகே, நம்ம எதுக்கெல்லாம் அவரோடு கூட பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்? முதலாவது காரியம் அவருடைய உபத்திரத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது காரியம் அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியம் பொறுமையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த 3 காரியத்தை குறித்து தான் இந்த நாளையில் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உபத்திரவத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரோட நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னுடைய பார்ட்னர், அவருக்குரியதெல்லாம் எனக்குரியதுப்பா, அவர் எனக்கு எல்லாமே சரிசமமாக தான் பிரித்து தருவார். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் பிரித்து தருது என்ன தெரியுமா? அவர் படுகிற பாடுகளின் வழியாக நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் அழைச்சிருக்கார். அநேக வேளைகளை நம்ம சிந்திக்கிறது என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் படுகிற இந்த உபத்திரவன்ட்டு அநேக வேளையில் நம்ம அநேக காரியங்களை சிந்திக்கிறோம். அதெல்லாம் உபத்திரமே கிடையாது. நான் குறிப்பாக சில எக்ஸாம்பிள் நான் அவங்க முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு குடிகாரன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அவன் அந்த குடியிலேருந்து வெளியே வரும்போது அநேக பிரச்சனைகளை தான் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுவான். அவன் கை கால்லாம் நடுங்கும். குடிக்காமல் இருக்க முடியாது. ஒரு போதைக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு குடிக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் அதுலேருந்து வெளியே வரும்பொழுது அநேக உபத்திரவங்களை அடைவான். இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு கூட நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்திலேருந்து வெளியில் வரதே பெரிய உபத்திரமாக நினைக்கிறாங்க. நானும் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேன், நானும் கிறிஸ்துவுக்காக என் சரீரத்தை உபத்திரத்தை அனுபவிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு நாளும் ஐயோ பரிசுத்தமாக வாழ்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரிசுத்தமாக வாழ்றது எனக்கு அவ்வளோ கடினமான ஒரு காரியமாக இருக்குது. அதெல்லாம் அவரோடு கூட பார்ட்னராக இருக்கிறது. ஆண்டவர் அவரோடு கூட பங்குள்ளவர்களாக நம்ம அழைத்திருக்கிற போது அவரோடு கூட பங்குள்ளது என்னது? உபத்திரவத்தில் பங்கு. நம்ம பாவங்கள் நிமித்தமாக நம்ம படுகிற சரீரத்தில் படுகிற ஐயோ என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியலையே, அதனால நான் சில பாடுகளை படுறேன். என் சரீரத்தில் கண்ணு கெட்டு போகுது. சில நேரத்தில் என்னோட தவறான செயல்கள் நிமித்தமாக என் சரீரத்தில் அநேக காரியங்களை நான் அனுபவிக்கிறேன். அதெல்லாம் உபத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்க உபத்திரம் என்னன்னா, பவுல் அழகா இடத்துல சொல்லுவார், சகோதரர்களால் வந்த மோசங்கள், அநேகரால் வந்த மோசங்கள், அடிகளினாலும் காயங்களினாலும் அநேக இடத்துல ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்க படுற ஒவ்வொரு உபத்திரவும் தான் அவரோடு கூட பங்குள்ளவர்கள் என்பது உங்களை காட்டுது. அநேக வேளையில ஆண்டவர் எனக்கு பங்காளியா இருக்காரு, ஆண்டவர் என்னுடைய பார்ட்னரா இருக்காரு அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லணும்னா, நீங்க முதலாவது அவருடைய உபத்திரவத்துல பங்குள்ளவர்களா இருக்கணும். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். அப்போ பாருங்க, அவருக்காக பாடுபடும் போது, அவருக்காக ஊழியம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் நமக்கு வருகிற ஒன்றாக இருக்கு. நம்ம அநேக வேளையில பரிசுத்தத்தை பாடா நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இழந்துடும். அவரோடு கூட பார்ட்னர்ஷிப் இழக்கிறோம், அவரோடு கூட வாழ்க்கையை இழக்கிறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். ஆனா அவருக்காக உபத்திரப்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுவே உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு ஆரம்பமா இருக்கு. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்துவானவரே பட்ட பாடுகளினால்தான் கீழ்ப்படிதலை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை பாடுபடுறோம்? அவர் நிமித்தமா எந்தெந்த காரியங்களை உபத்திரப்படுறோம்? ஆண்டவர் பத்தி ஏதாவது சொல்றோமா? 4 பேர்கிட்ட ஆண்டவர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறோமா? ஸோ மற்றவங்க அவமானமா நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன்னா, இந்த இடத்துல நான் அவருக்காக நிற்கிறேன். இந்த நாள் என்ன கிட்ட ஒரு அக்கா இப்படியா வந்து சொன்னாங்க. என்னோட ஆஃபீஸில் வந்து நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு அக்கா தான். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஆஃபீஸில் வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. எப்போதுமே ஹோட்டலும் இருக்கும், ஹோட்டலில் குடிப்பாங்க, சாப்பிட்டுட்டு குடிப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து ஃபுல்லாக வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போகவே இல்லை. போகாதனால என்ன பண்ணாங்கன்னா, என்னை எல்லாரும் நடுவில் வச்சு, நீ வந்து ஏசப்பா உன்னை என்ன பார்ட்டிக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, ஏசப்பா அப்படி சொன்னதுனால தான் உனக்கு இந்த மாதிரி, அவங்க ஏதோ சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கில், உன்னை என்ன பண்ணிட்டாங்க, நீ பண்ண மிஸ்டேக்கு காரணம் நீ ஏசப்பாவை தேடுறதுனால தான் இந்த மிஸ்டேக்லாம் உனக்கு வருது. ஏன்னா ஆண்டவர் அவங்கள ஒரு பார்ட்னராக அழைச்சிருக்காரு.
ஏன்னா அவங்க உபத்திரவப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் நிமித்தமாய் வருகிற உபத்திரம். ஓகேவா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவருடைய உபத்திரத்தில் நம்ம பங்கு இருக்கோம், அதாவது அவருக்கு நம்ம பார்ட்னராக இருக்கோம்னா அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக நம்ம பாடுபடுறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அவருக்காக உபத்திரவப்பட்டு அவருக்காக பாடுபட்டு, என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் உபத்திரப்படுறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஏசப்பா தான் என்னுடைய பார்ட்னர். இல்லைன்னா நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் படுற தப்பிதங்களுக்காக, நீங்கள் படுற பாவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அந்த காரியங்களுக்காக நீங்கள் உபத்திரப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஆண்டவரோடு கூட இல்லை, பார்ட்னர் கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் எப்படியா சொல்லுது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பலன் அப்படின்னா ஒரு கிஃப்ட். அவர் கிஃப்டாக தான் தரார். கிஃப்ட் என்றைக்குமே உபத்திரவமாக மாற முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது, பரிசுத்தமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நடத்துறது, அது ஆண்டவர் நமக்கு தர என்னதான் ஒரு பரிசு. அதை நம்ம என்ன பண்ணுற அநேக இடத்துல, ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேங்க, நான் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவேன், ஐயோ நான் நகைலாம் போட மாட்டேங்க, எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக எவ்வளோ உபத்திரவத்தை படுறேன், ஆண்டவருக்காக நான் எதெல்லாம் இழந்திருக்கேன் தெரியுமா? அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது இல்லை ஆண்டவருக்காக பங்காக இருக்கிற வாழ்க்கை. உள்ளத்துக்குள்ள தூய்மையான மனதோடு ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லி அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் உபத்திரவப்படுறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமீன் சொல்கிறீங்களா? நான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுபட்டுட்டு இருக்கேன். என்னுடைய பேரண்ட்ஸால் நான் அநேக நாள் ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு நான் வீட்டிலேயே நொறுக்கப்படுறேன். அநேக நேரத்தில் என் சபையில் நொறுக்கப்படுறேன், சமுதாயத்தினால நொறுக்கப்படுறேன், என் கூட வேலை செய்கிறவங்களால நொறுக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தான் ஆண்டவருக்கு உண்மையான பார்ட்னர். அவர் உங்கள் பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அவர்னால நீங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, நீங்கள் திரும்பி பயப்பட வேணாம். பயப்படுவதற்கு எதுவாக ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க. அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கும். ஓகே, இங்கே ராஜ்யம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அவருடைய உபத்திரவத்தில் நம்ம பார்ட்னராக இருக்கோம். ஓகே, எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை நீங்களே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இதுலலாம் அவர் கூட பார்ட்னராக இருக்கிறேன்னா. இங்கே ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்குறோம், அவருடைய ராஜ்யத்தில் நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன்னா. ராஜ்யம் அப்படின்னும் போது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், புசிப்பும். நான் நிறைய வசனம் வாசிக்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு அப்புறமா நீங்கள் கேளுங்க, குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததுமாக இருக்கிறது. அந்த வசனம் இருக்குது. ஸோ இங்கே ராஜ்யம் அப்படின்னும் போது தேவனுடைய ராஜ்யம் இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுது, பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நான் அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா வாயின் வார்த்தையினால்தான். என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் முன்னொரு காலத்தில் என்ன மாதிரி பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க யாருமே கிடையாதுங்க, முன்னொரு காலத்தில் என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறவங்க யாருமே கிடையாது, பாஸ்டிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி பரிசுத்தமாக வாழ்ந்ததில்லை, என்ன மாதிரி இப்படிலாம் காரியம் பண்ணதில்லை, ஆண்டவருக்காக நான் எவ்வளோ உபத்திரம் பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறது, இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவளாக இருக்கியா? பேச்சில் உன் வாழ்க்கை காணப்படாமல் பலத்தில் இன்னைக்கு என்ன காரியங்களை செஞ்சு கொண்டிருக்க? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, இன்று எனப்படும் அல்லவும். ஆண்டவர் நமக்காக அனுக்கிரக காலத்தை வைத்திருக்கார். இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தில் பங்கா இருக்கீங்கன்னா இன்னைக்கு அவருக்காக ஏதாவது காரியத்தை செய்கிறீங்களா? இன்னைக்கு அவருக்காக நம்முடைய பலத்தினால ஏதாவது காரியத்தை நம்ம செயல்படுறோமா? அவருக்காக ஏதாவது பிரயாசப்படுறோமா? அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவளாக இருக்கிறோம். என் வாழ்க்கை வெறும் பேச்சில் தாங்க இருக்குது. அநேக வேலையில் நம்ம நிறைய பேருக்கு பேச்சில் கூட இருக்காது, மைண்டுடைய யோசனையில் தான் இருக்கும். நான் இன்னைக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யணும், இப்படிலாம் பரிசுத்தமாக வாழணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும். ஆனால் அந்த நாள் முடியும் போது நம்ம யோசிச்சு பார்த்துக்கோமா, இன்னைக்கு நான் அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவளாக இருந்தேனா? இன்னைக்கு நான் அவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒரு சில காரியங்களை செஞ்சேனா? அநேக பேர் அதற்காக நமக்கு முன்பாக உள்ள அநேக பரிசுத்தவான்கள் அதுக்காக பாடுபட்டிருக்காங்க, தங்கள் ஜீவனை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முந்தி வாழ்ந்த காலங்களை நினைவு கூர்ந்து, ஓகே இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தாலே என்னாச்சு, நான் ஓகே ஆண்டவருக்காக நான் இன்னும் ஜீவிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அப்போ ஆண்டவர்கிட்ட அன்பாக இருந்திருப்போம், ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை நம்ம ஆண்டவரோடு கூட இருந்திருப்போம். அப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய கிருபை வரங்கள் தந்திருப்பாரு, அநேக வரங்கள் தந்திருப்பாரு. ஸோ அவருடைய அழைப்பும் கிருபை வரங்கள் மாறாததுனால என்ன ஆகுது, நம்ம அதை விட்டு வெளில வந்த பிறகு கூட அந்த காரியம் ஸ்டில் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா கூட கொஞ்ச நேரம் என்ன பண்ண, ஃபேன் சுற்றிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய ராஜ்யத்தில் நானும் பங்காதான் இருக்கேன், அவருடைய ராஜ்யத்துக்குரியவளாக தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்,
ஆனால் உண்மையாக நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையாக அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கோமா? இல்லை என் வாழ்க்கையில் வெறும் பேச்சில் தான் என் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு இருக்கா? இல்லை என் வாழ்க்கை பலத்தினால கட்டப்பட்டு கொண்டு இருக்கா? அவரு என் வாழ்க்கையில் ஸ்ட்ராங் பார்ட்னராக இருக்கணும்னா என் வாழ்க்கையில் பேச்சியோடு முடியக்கூடாது, நான் செயலில் இறங்குறவளா இருக்கணும். என்னோட பலத்தினால என்னால் எவ்வளோ முடியுமோ. இந்த நாள் இங்கிலீஷ் சர்வீஸில் ஆண்டவர் இப்படியா பேசினார். அந்த ஆண்டவருடைய பாதத்தில் அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணா, தன்னுடைய நலதத்தை முழுமையாக கொட்டும்போது அவள் வந்து தன் வாழ்க்கையில் இயன்றதை செஞ்சா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் நான் முடிஞ்ச மட்டும் செய்கிறேன், என் வாழ்க்கையில் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் சொன்னாங்க. இப்படியாக அமெரிக்காவில் அநேக அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு பகுதியில் அநேக போதை வஸ்துகளுக்கு வீடுகள் இல்லாமல் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஊழியக்காரர் போனாராம். ஊழியக்காரர் போய் இப்படியா கேட்டாராம், இந்த மாதிரி நீ ஆண்டவர்கிட்ட உன் லைஃப்பை கொடுத்துருப்பா, ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னோடனே, ஜீசஸ் கிட்ட உன் லைஃப்பை கொடுத்துரு, ஜீசஸ் உன் வாழ்க்கையை சேவ் பண்ணுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மனிதன் அவரை பார்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு ஆல்ரெடி ஜீசஸை தெரியும். உடனே இந்த ஊழியக்காருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, உனக்கு ஆல்ரெடி ஜீசஸ் தெரியும்னா ரொம்ப ஈஸியாச்சே, வா சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஏசப்பா கிட்ட வரேன், என் வாழ்க்கையில் கொஞ்சம் பார்ட்டை மட்டும் கொடுக்குறேன், ஆனால் அவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கார், அவர் ஃபுல்லாகவே கேட்குறாரு, என்னால் ஃபுல்லாக தர முடியல அப்படின்னு அந்த மனிதன் சொன்னானா. இப்போ அந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அநேக வேளையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம முழுமையாக தரோமா, அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம், என் வாழ்க்கை பேச்சில் இல்லை பலத்தில் கட்டப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில் ஃபுல் பர்சன்டேஜ். அந்த ஸ்திரீ எப்படி தன்னுடைய நலதத்தை உடைச்சி ஊற்றும் போது தன்னால் ஃபுல்லாக உடைச்சி ஊத்துறா. அவன் நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா, இது நிறைய விலையுள்ள நலத தைலம், அதாவது லேக்ஸ் கணக்கில் போகும் அந்த காலத்தில். ஸோ அந்த தைலத்தை என்ன பண்ணியிருக்கலாம், ஃபுல்லாக உடச்சி ஊற்றாம, ஓகே கொஞ்சம் உடச்சி ஊற்றினாலே வாசனை ஃபுல்லாக பரவி இருக்கும், காலில் கொஞ்சம் தலையில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஊற்றிட்டு முடிச்சிருந்துருக்கலாம். அவள் மீதியை தனக்காக வச்சுருந்துருக்கலாம், தன்னுடைய செலவுக்காக வச்சுருந்துருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவன் அங்கே பண்ணுற ஒரு காரியம் என்னென்னா, தன்னைக்கிட்ட இருந்த மொத்தத்தையும் கொடுக்குறான். அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ஏழை விதவை தன்னிட்ட இருக்க 2 காசையும் கொடுக்குறா. நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக போராட வேண்டிய நாட்கள். பேச்சிலே இருந்து விட்டு நான் பேச்சில் இந்த காரியங்கள்லாம் செய்கிறேன், பேச்சினால இந்த காரியங்களை மேற்கொண்டுட்டு இருக்கேன், அநேகருக்கு முன்பாக நான் என்னை பரிசுத்தமாக காட்டிட்டு இருக்கேன், அநேகருக்கு முன்பாக என் பேரண்ட்ஸுக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன், என் கூட வேலை பார்க்குறவங்கள எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப ரொம்ப ஹோலி, ஏன்னா என் பேச்சு அப்படி தான் இருக்குது. ஆனால் உள்ளான ஆழத்தில் பலத்தில் ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறோமா, அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தினாலே கட்டப்படுகிறதா இருக்குது. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் முதற்கொண்டு பேச்சில் காரியங்களை செய்கிறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிங்க, பேசுகிறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக நான் இப்படி சொல்லலை, சிலர்லாம் இருப்பாங்க ரொம்ப பரிசுத்தமாக தங்களை ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது மனுஷன்கிட்டே பேச மாட்டாங்க, நம்ம பேச போனால் கூட அவங்க அந்நிய பாஷையில் தான் பேசுவாங்க, அப்படி இருக்க சொல்லலை. ஆக்சுவலி என்ன நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய ஆரம்பிங்க, பலத்தில் கட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பில்டிங் எப்படி கட்டி எழுப்பப்படுது, ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு கட்டப்படுறது போல் உங்கள் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிங்க. ஆண்டவர் ஏன்னா உங்கள் கூட ஸ்ட்ராங் பார்ட்னராக இருக்கார். நீங்கள் பலவீனப்பட்டாலும், நீங்கள் சோர்ந்து போயிட்டாலும், நீங்கள் விழுந்து போயிட்டாலும் தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அநேக வேளையில் சோர்ந்து போகும்போதெல்லாம் நமக்கு வார்த்தையை அனுப்பி திடப்படுத்தி நம் வாழ்க்கையை தூக்கி எடுப்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என் வாழ்க்கை பேச்சில் அல்ல பலத்தில் கட்டி எழுப்புற ஆண்டவரை, பலத்தில் நமக்காக காரியங்களை செய்கிற ஆண்டவர், அவருக்காக ஓடி பாருங்க, அவருக்காக பிரயாசப்பட்டு பாருங்க, அவருடைய உபத்திரத்தில் பங்குள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? அந்த இடத்துல பார்க்குறோம், உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய பொறுமை ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லையா, பொறுமை. எனக்கு வந்து பொறுமைன்னொன்னே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு காரியம், சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த லவ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, காத்திருப்பதும் சுகம்தான் காதலி வரும் வரை அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து அதாவது பொறுமையாக காத்திருக்கிறாங்களாம். ஓகேவா? ஸோ ஆண்டவருடைய பொறுமையில் நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கோம். சில எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். யோபு என்ன பண்ணார்னா, ஆண்டவர் தான் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் பட்டார், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சார், அவர் பொறுமையோடு காத்திருந்து ரெட்டிப்பான பலனை பெற்றுக்கொண்டார். யோபுடைய பொறுமையை நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம், ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசுப்பாவுடைய பொறுமையை நம்ம இப்போ கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா அவர் எவ்வளோ பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ரகசிய வருகை என்றைக்கோ வந்திருக்கலாம், என்றைக்கோ இந்த உலகம் அழிக்கப்பட்டு போயிருக்கலாம்,
என்னைக்கோ எல்லாருமே நரகத்துக்கு நேராக போயிருக்கலாம், ஆனால் அவர் இன்னும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய பொறுமையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ நான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவர் பொறுமை எவ்வளோ பொறுமையாக இருக்காருன்னா, ரொம்ப பொறுமையாக இருக்கார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும்ட்டு அவர் இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருக்கார். யோபுவின் பொறுமை நம்ம நேரடியாக பார்த்ததில்லை. யோபுவின் நாட்களில் நம்ம வாழுவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல. யோபு எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பொறுமை இன்னும் நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ பாவம் பெருகின இந்த இடத்துல நம்ம அநேக நேரத்தில் வாஞ்சிக்கிறது, ஏசப்பா நீங்கள் வந்துட்டீங்கன்னா சந்தோஷமாக பரலோகத்துக்கு போயிடுவேனே, இந்த உலகத்தில் உபத்திரம் பட வேண்டாமே, எக்ஸாம் எழுத வேண்டாமே, என் ஆஃபீஸில் போய் திட்டு வாங்க வேண்டாமே, அநேக நேரத்தில் இந்த சரீரத்தில் பாடுகள் அனுபவிக்க வேண்டாமே, நீங்கள் வந்துடுங்களேன் அப்படின்ட்டு நம்மளுடைய சுய விருப்பத்திற்காக சுய நன்மைக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக நேரத்தில் கேட்குறோம், ஏசப்பா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய பொறுமையை நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் எதுக்காக பொறுமையாக இருக்கார்? இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும், அநேகர் பாடுபடணும். ஓகே, இதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஒரு காரியத்துக்கு பொறுமையாக இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்றத நம்ம இப்போ சிந்திப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு பொறுமையாக இருந்தோன்னா பொறுமையாக மட்டும்தான் இருப்போமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரியத்துக்காக நான் பொறுமையாக இருக்கேன், என் வாழ்க்கை ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம வெறும் பொறுமையாக மட்டும் இருப்போமா? என்ன பண்ணுவோம்? அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்காக கண்ணீர் விடும், என்னென்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ. ஆனால் வெளில சொல்கிறது என்னன்னா, நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அநேக பிரயாசங்கள் எடுப்போம். அதுதான் உண்மையான பொறுமை. இப்போ ஒரு சிப்பிக்குள்ளே முத்து வரணும்னா அந்த முத்து வாயே மூடிட்டு இருந்ததுன்னா அதுக்குள்ளே முத்து வந்துடுமா? இல்லை. அது பொறுமையாக இருக்குது. எதுக்காக? தனக்குள்ளாக ஒரு முத்து உருவாக முடியாது. ஆனால் அந்த சிப்பி வாயை மூடிட்டு இருக்காது, எப்போவுமே வாயை திறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே ஒரு மலை துளியோ இல்லை ஏதாவது ஒரு தூசியான ஒரு காரியமோ உள்ளே போகும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு முத்துவாக மாறுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, பயிரிடங்கள பாருங்களேன், அதாவது நிலத்தில் பயிரிடுறவங்கள அவங்க பார்க்கும்போது அவங்களும் பொறுமையாக இருப்பாங்க. எதுக்காக? தங்களுக்கு நிறைய ஆப்பிள் பழம் கிடைக்கும், நிறைய மாம்பழம் கிடைக்கும், ஏதாவது பயிரிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் சும்மாவே விட்டுருவாங்களா? அதுக்கு தேவையான அளவு தண்ணி பாய்ச்சுவாங்க, அதுக்கு தேவையான அளவுக்கு காரியங்களை செய்வாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்க ஆண்டவருடைய பொறுமையில் பங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஆண்டவருக்காக காரியங்களை நம்ம செய்கிறவங்களா இருக்கணும், தீவிரமாக செய்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய பொறுமைக்கு மட்டும் நம்ம அநேக காரியங்களை செய்ய தெரியுது இல்லையா? நம்ம பொறுமையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், பிரயாசப்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய பொறுமையில் பங்காக இருக்கிறேன்னு சொல்கிற நாம் என்ன பிரயாசப்படுறோம்? ஸோ ஆண்டவருடைய பொறுமையில் பங்காக இருக்கிறன்ற நாம அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஏன்னா அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார், இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும்னு அவருடைய கிரியைகளை இன்னும் செஞ்சு கொண்டே இருக்கார், அநேகருக்கு நேராக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய பொறுமையில் பங்குள்ளவர்களாய் நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கோம். அதுதான் நீடிய பொறுமை, அதுதான் அவருடைய பொறுமையில் பங்குள்ள ஒரு அனுபவம். நம்ம அநேக வேளையில் அதை மறந்துடும். நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய கிரியை செய்யட்டும், ரட்சிக்கப்படுறவங்க ரட்சிக்கப்படட்டும், எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு போட்டு, யார் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். நீங்கள் அவருடைய பொறுமையில் பங்குள்ளவர்களாக இருக்கீங்களா? அவருடைய பொறுமையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்பட ஆரம்பிங்க. ஒரு முத்து எப்படியா, ஒரு சிற்பி எப்படியா முத்துக்காக தீவிரமாக செயல்படுதோ, ஒரு நிலத்தை பயிரிடுறவன் நிலத்திலேருந்து பலனை அடைபடியா எப்படியா தண்ணீரை பாய்ச்சி அதுக்கான தேவையான காரியங்களை செய்து எப்படியா தீவிரமாக செயல்படுகிறானோ, அப்படியாகவே ஆண்டவருடைய பொறுமையில் பங்குள்ளவர்களாய் நாம ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கணும், ஆண்டவருக்கான காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கணும். அதுதான் நீடிய பொறுமை, ஆண்டவருடைய பொறுமையில் பங்குள்ள அனுபவம். இந்த நாளில் நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்வேன், ஆண்டவரே உமக்கான காரியங்களை நான் நடப்பிப்பேன், ஆண்டவரே நான் பொறுமையாக இருக்கேன், உங்களுடைய பொறுமையில் பங்குள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவரே உமக்கான இந்த காரியங்களை நான் செய்கிறேன், உடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை நான் தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தக்காளி ஏற்றிட்டு போகிற ஒருத்தர் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஏற்றிட்டு போகிறவர், அகஸ்டின் ஜவுகுமாரையா சொன்ன காரியம் இது. ஏற்றிட்டு போகிறவர்கிட்ட கேட்டாங்களாம், நைட்டெல்லாம் ஓட்டிகிட்டே போவாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், ஏன்பா நைட்டு பகலாக கண்ணு முடிச்சு இப்படி ஓட்டிகிட்டு போறியே, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே. அப்போ அந்த ஓட்டுநர் சொன்னாராம், ஐயோ ஐயா, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா தக்காளியெல்லாம் அழுவி போயிடும் ஐயா, நான் கொண்டு போகிறதெல்லாம் நஷ்டமாயிடும். உலக பிரகாரமாக அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கு அவன் அவ்வளோ பிரயாசம் எடுத்து கண்ணு முழிச்சு பிரயாசம் எடுப்பானா? ஆண்டோட பொறுமையில் பங்குள்ளவர்களாய் நாம அவருடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவோ பிரயாசப்படணும், எவ்வளவோ கண்ணு விழிக்கணும்.
சத்துரு எவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கான். அவன் தீவிரமா காரியங்களை நடப்பித்துட்டு இருக்கான். இந்த உலகத்துல பாவத்தை கொண்டு வரதும் பாவத்தை பெருக பண்றதுக்கும் அவன் இரவு பகல் பாராம அநேக பப்பை ஓபன் பண்றான். அநேக பாவமான காரியங்களை, இச்சையான காரியங்களை போன்லயும் தொலைக்காட்சியிலும் அவன் இரவு பகல் பாராம அநேக நிகழ்ச்சிகளை ஓட்டிட்டு இருக்கான். ஆனா ஆண்டோட பொறுமையில பங்குள்ளவர்களை நாம எந்த காரியத்துல தீவிரமா இறங்கி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக செய்யற காரியங்கள்ல அநேக நேரத்துல சோர்ந்து போயிடும். நமக்கான காரியங்களை பார்த்து, நம்முடைய பலவீனங்களை பார்த்து, நமக்கான காரியங்களை பொறுமையா இருந்து, நமக்கான காரியங்களுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டோடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை அநேக நேரத்துல அவருடைய பொறுமையில பங்கு இல்லாதவங்களா போயிடும். இந்த வேலை நான் உங்க முன்பாக 3 காரியங்களை தான் வைத்தேன். திரும்பிமா யோசிச்சு பாருங்க. ஆண்டோடைய உபத்திரத்துல நான் பங்குள்ளவளா இருக்கிறேனா? அவருடைய ராஜ்யத்துல நான் பங்குள்ளவளா இருக்கேனா? அவருடைய பொறுமையில நான் பங்குள்ளவளா இருக்கிறேனா? அப்படி இருந்தேன்னா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அவரோடு கூட உடன் பங்காளியா இருப்போம். அவரோடு கூட எல்லா காரியத்தையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியா நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர் நம்ம பக்கத்துல ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னரா இருக்கார். இந்த வேலையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நான் இன்னும் ஒரு சில காரியங்களை நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ எபேசியர் 5:7 எந்தெந்த காரியங்களை பங்கு ஆகக்கூடாதுன்றது காரியங்களை நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 3-7 வரலும் வாசிச்சு பாருங்க. அநேக காரியங்கள் நம்ம பங்கு ஆகக்கூடாது. அந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லப்படக்கூட கூடாது அப்படின்ற ஒரு சில காரியங்கள் இருக்கு. வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இவைகளின் பேர் முதலாக இவங்களுக்கு சொல்லப்படவும் கூடாது. அப்படிப்பட்டவர்களோட பங்காளிகள் ஆகாதிருங்கள் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு பாருங்க. ஸோ இந்த நாட்கள் இந்த வேலையில அது பேசும்படியா எனக்கு தோணலை. ஸோ இந்த வேலையில கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடுவீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய உபத்திரவத்துல நான் பங்குள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே, அநேக வேலையில நான் படுற பாவத்து நிமித்தமா நான் அனுபவிக்கிற உபத்திரவமா நினைச்சிட்டு நான் உமக்காக அநேக காரியங்களை இழந்ததை உபத்திரமா நினைச்சிட்டு உமக்காக உபத்திரப்படாம இருக்க ஆண்டவரே. அநேக வேலையில உடைய ராஜ்யத்துல பங்குள்ளவன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை பேச்சிலே போயிட்டு இருக்கப்பா. என் வாழ்க்கையில பலத்தினால காரியங்களை செய்யற அனுபவம் இன்னும் நான் கடந்து வரல ஆண்டவரே. நான் இன்னும் பால் குடிக்கிற ஒரு குழந்தையாகவே இருக்கிற ஆண்டவரே. அப்பா, உமக்காக செயல்பட வேண்டிய நாட்கள் நெருங்கிட்டு இருக்க இந்த நாட்கள்ல செயல்படாதபடிக்கு அநேக வேலைகள்ல என்னை நானே ஆண்டவரே அப்பா மட்டுப்படுத்தி என்னை நானே ஆண்டவரே அநேக காரியங்களை ஈடுபடாம என் வாழ்க்கையில பேச்சிலே பாதி வாழ்க்கை போயிட்டே சப்பா. அநேக வேலையில உடைய பொறுமையில பங்குள்ளவளா இருக்கேன்னு சொல்றேன். நான் உமக்காக காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க வேண்டிய நான் உடைய பொறுமையில பங்குள்ளாதவளா இருக்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்காக நான் உங்களுக்கு பார்ட்னரா இருக்கணும்ன்றதுக்காக உங்க ஜீவனே தந்து என்னை மீட்டு கொண்டீங்க. உலக பிரகாரமா ஒருத்தரும் செய்யாத ஒரு காரியத்தை சீப்போன்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், என்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில நான் தான் பார்ட்னரா வேணும், நீங்க தான் பார்ட்னரா வேணும்ன்றதுக்காக உங்க ஜீவனே தந்தீங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல உமக்கூட நான் பார்ட்னரா இருக்கிறதுக்காக இந்த 3 காரியங்களை நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உடைய உபத்திரத்துல பங்குள்ளவளா இருக்கிறேனா? உடைய ராஜ்யத்துல மோடு கூட பங்குள்ளவளா இருக்கிறேனா ஆண்டவரே? அப்பா, உடைய பொறுமையில பங்குள்ளவளா இருக்கிறேனா? என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உமக்கு நான் ஒரு நல்ல ஒரு பார்ட்னரா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க என் பக்கத்துல ஸ்ட்ராங் பார்ட்னரா இருக்கீங்க. அதுக்குன்னு நான் அப்பா, நீங்க என்னை தூக்கி விடுறதுக்கும், என்னை ஆறுதல் படுத்துறதுக்கும், என்னை தேர்தல் படுத்துறதுக்கும், என்னை ஆசீர்வதித்துக்கிறதுக்கும், என்னை பலப்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் என் கூட இருக்கீங்க. ஆனா நான் உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு சிறிய காரியத்தை உமக்காக, உடைய ராஜ்யத்துக்காக அப்போ உம்மோடு கூட உபத்திரப்படும்படியா ஆண்டவரே, உம்மோடு பொறுமையில பங்குபடும்படியா ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறவங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்துவீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல பார்ட்னரா நீங்க இருக்கிறது இல்லாம நானும் ஆண்டவரே உமக்கான ஒரு சிறந்த பங்காளியா இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான பங்காளிகளை போல ஆண்டவரே இன்னும் பாவத்தோட போராடிட்டு உங்க கூட சண்டை இட்டுக்கிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில இது செய்யல, இந்த நன்மை செய்யல, இந்த காரியங்களை என் வாழ்க்கையில நடக்கல, நான் ஆண்டவரை தேட மாட்டேன், ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன், அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல ஆண்டவரே. உம்மோடு உள்ள அந்த சிறந்த உறவுக்குள்ளாக, அந்த சிறந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளாக அப்பா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என்னை தாழ்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய உபத்திரவத்திலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ராஜ்யத்திலும் உங்களுடைய பொறுமையிலும் பங்குள்ளவளா என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வெளியில ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வருகிறேன் ஆண்டவரே.
ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்வு இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே சிறந்த நிலையில பங்குள்ளவர்களாய் மாற்றுவீராக. சிறந்த நிலையில ஆண்டவரே உமக்காக அப்பா அநேக உபத்திரவங்களை படுகிறவர்களாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக நிலையில ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே பலத்தினால கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற்றுவீராக. அநேக வேளையில உடைய பொறுமையில பங்கு பெற்று தீவிரமாய் உடைய ராஜ்யத்துக்காய் செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு இடைப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.